அப்போ அந்த உணர்வு நிலை ஏற்பட்டாதான் அந்த ஒரு திருமணம், குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், இதெல்லாம் மேல் நோங்கி வரும். உங்களுக்குள்ள தியானம் பண்ணும்போது இடுப்பில் இப்படி இப்படி ஆடி பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நடக்கும். இதெல்லாம் என்னன்னா அந்த அலைவரிசை மேல் நோங்கும் போது இது மாதிரி உடல்ல தன்னை அறியாமையே உடல் வந்து ஆடும், உடல் வந்து ஒரு செயல் நடக்கும். ஒரு மனைவியும் ஒரு கணவனும் இணைவான், அவனுக்குள்ள என்ன சுவாசம் ஓடுதுன்னு தெரியாது. அந்த சுவாசத்தை வச்சு தான் அவனுக்கு என்ன மாதிரி குழந்தை கிடைக்க போகுது, அது என்ன ஞானி மாதிரி ஒரு 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 உடல் உருவாக போதா, இல்லை மனிதன் மாதிரி உருவாக போதா, இல்லை பெரிய கண்டுபிடிப்பாளன் மாதிரி உருவாக போதா, இல்லை அது கீழ்நிலையை நோக்கி உருவாக போதாங்கிறது அந்த சுவாசத்தை வச்சு தான் இந்த செயல்பாடுகள். உன்னுடைய சுவாசம் இருக்குல்ல, எழுந்து நிற்கும். என்னை கண்டா அந்த சுவாசம் தானாக வேலை நடக்கும். என்னை வந்து பார்க்கும்போது காசு பணம்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த உடலும் மூச்சு காற்றும் அந்த ஜீவன்னு சொல்லக்கூடிய உயிர் துளி பெருகும். நாளைக்கு போய் நெய்யை வாங்கிட்டு சுற்றிட்டு அலையாதீங்க. முதல்ல வந்து உடல் ரிப்பேர் ஆன உடலை முதல்ல சரி செஞ்சுக்கிட்டு அப்புறமா பாருங்கள் இதில் ஏதோ பாதரசம் இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தில் நெய்யை மாட்டிட்டு அலையாதீங்க. காகபு ஜெண்டர்னா எவன்? நீ யார்? நீ அவன் முதல்ல உடலை காயகல்பத்தில் அவன் வேற வடிவத்துக்குள்ளேருந்து அவன் பிரபஞ்சத்தால் சூட்சமத்தில் பல ஆண்டுகள் தயாராகப்பட்டிருக்கவன். அவன் வந்து இதுக்காகனே வந்திருக்கிறான். அவன் தியானத்தை போய் எடுத்துகிட்டு போய் நீ பண்ணுறேன் போகிறேன் சிவவாக்கியரோட செயலை எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன்னா அவங்க எங்கே இருக்காங்க, நீ எங்கே இருக்கிற? அப்போ பதஞ்சலி என்ன பண்ணால், எனக்கு அவ்வப்போது வந்து சூடு வச்சுக்கிட்டே இருப்பான். சமயத்தில் கேட்கலன்னா என்ன பண்ணுவான், கழுத்தை சுற்றி வெளியே கட்டி விட்டுருவான். அமைதியாக இரு, இதெல்லாம் தியானம் கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்க இது அனுபவம், இது ஒரு செயல்னு. ஒன்றும் இல்லைடா, போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குடா. அதுக்குள்ளே ஒரு 4 வீடை பார்த்துட்டு இதுதான் நகரம், நம்ம வந்து சேர்ந்துட்டோம்லாம் நினைக்காத. சரி, நானும் இப்படி நடக்க முடியாமல் நடந்து வரேன். பின்னாடி மலேசியாவிலேருந்து ஒருத்தன் வந்தேன். ஆனந்தம் குருநாதா, ஆனந்தமாக இருக்கு. அந்த படிக்கட்டிலே படுத்து கிடக்கிறேன். ஒருத்தன் நினச்சிட்டான் பக்தி ரொம்ப தீவிரமாக இருக்காரு இவரு. நான் சாகிற கண்டிஷன்ல இந்த இழுத்துக்கிட்டு கிடக்க முடியல, இதே மாதிரி இழுத்துட்டு கிடக்கிறேன். அவன் வந்து ஏதோ முருகன் மேல ரொம்ப பக்தியில் இவர் இப்படி இருக்கிறாரு. நான் உள்ளுக்குள்ளே எடுத்துட்டேன், அட பாவியலாடே, தண்ணி கூட கொடுக்க ஆள் கிடையாது. கூட்டம் முருகா முருகான்னு கத்திட்டு போறாங்க. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்தை சரி செய்யறதோ, உங்க உடலை சரி செய்யறதோ, உங்க சுவாசத்தை சரி செய்யறதுக்கெல்லாம் காரணம் நாமளே காற்றாக இருக்கிறதுனால தான் இந்த வேலை செய்யணும். பொதுவாக தியானம் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு தியானத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சிறு அனுபவம் கிடைச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த அனுபவத்தை பெறதில் ரொம்ப கடுமையான சவால் இருக்கும். அது ஏன் அப்படி ஒரு சவால் ஒரு இடத்துல நிகழுதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கிடைக்காத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க இயல்பாக மனித வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துருவாங்க. கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இயல்புக்குள்ளே வாழ்கிறதுல ரொம்ப கடுமையான சவால் இருக்கும். ஏன்னா இறை சக்தி ஒன்று உள்ளே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க மேம்படணும். அப்போ அந்த மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏதோ ஒரு இடத்துல அவங்க தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலோ, அவங்களுக்கு அந்த உணர்வுகளில் ஒரு பெரிய வலி இருக்கும், பெரிய பெயின் இருக்கும். அது ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் அப்படிங்கிறது தெரியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூர்வ ஜென்மத்தோட தொடர்புகளில் ஒரு இடத்துல இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போக முடியாது, தற்காலிகமாக அந்த இடத்த விட்டு தாண்ட முடியாத அளவுக்கு அந்த ஒரு இயல்பு நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுரும். இந்த பிரபஞ்சத்துல என்னன்னா சில விஷயத்த நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து அவங்களால என்ன பண்ணோம்னா அந்த அலைவரிசையை மேலேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, கீழேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நம்ம நீர்க்குமிழியில் ஒரு சுழற்சி இருக்குது தெரியுங்களா, ஆறு ஓடுற ஆறுகளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்குள்ள எங்கே ஒரு அனுபவம் கிடைக்கப்பட்டதோ அங்கே உடலுக்குள்ள அந்த சுழற்சியும் வெளியேறாது, சுழற்சி உள்ள சுற்றும். அப்போ தியானம் இருக்கும், அலைவரிசை இருக்கும், அந்த சக்தி இருக்கும், மேலேயும் போகாது, கீழேயும் வராது, வளர்ச்சியும் அடைய மாட்டீங்க, படுக்கவும் மாட்டீங்க. அப்போ இந்த சுழற்சி இருக்கிறதுனால உடலுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும், உடல் வலி இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், வெறுமனை இருக்கும். பக்தி இருக்கா இல்லையா, தியானம் இருக்கா இல்லையா, நம்ம என்ன நோக்கத்தை போகிறோம், எங்கே போகிறோம், இதை அடைவோமா அடைய மாட்டோமா அப்படின்னு
இந்த சொல்லுவாங்கல்ல, லோல் பட்டு லொங்கு பட்டு முழு தேங்காவை தூக்கிக்கிட்டு நாய் சுத்துங்கள்ல, அந்த கதையா. பல குருமார்ட்ட போறது, பல தீட்சையை வாங்குறது, பல சுத்துறது, பல புத்தகத்தை படிக்கிறது. ஆனா அந்த சுழற்சிக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அங்க காரணம் என்னன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க லைஃப்ல அது 2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்படலாம், ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்கப்படலாம், சில பேருக்கு 20 ஆண்டுகள் கூட நிறுத்தி வைக்கப்படலாம். சில பேருக்கு அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்த அங்கேருந்து எப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு மரமோ ஒரு 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 கோயிலோடைய சில இடமோ சில சில ஒரு ஞானியோடைய நேரடி பார்வையோ இல்லை சூட்சமத்தில் அவருடைய செயல்ல அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது திரும்ப பெறப்படலாம். அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவரை போய் பார்க்கும்போது அந்த நிறுத்தி வைக்கிறத அவரே அது அது வந்து அது தானா விலகிக்கும். அப்ப என்னன்னா, இத்தனை ஆண்டுகள் இவன் அவஸ்தைப்படுவான். இவரை சந்திக்க வரும்போது அந்த சுழற்சியிலேருந்து அந்த சுழல் சுத்துதில்ல, அந்த சுழல் வந்து அந்த அந்த சுழல் சுத்துறது நின்றும். அப்ப அவன் கீழே போறதுக்கு இல்லை மேலே வர்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இந்த மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையும். அந்த உணர்வு நிலை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு, ஒரு அலைவரிசைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உணர்வு நிலை ஏற்பட்டாதான் அந்த ஒரு திருமணம், குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், இதெல்லாம் மேல் நோங்கி வரும். ஒரு கற்பனை கூட எப்படி மேல் நோங்குன்னா, நீங்க உள்ள உணர்வு நிலை ஏற்பட்டாதான் கற்பனையே வரும். ஒரு ஆசை வருதுன்னா அந்த மேல் நோங்கி இருந்தாதான், சும்மா இருக்கிற கூரை வீட்டை கூட ஒரு பெரிய அரமனை மாதிரி நம்ம செட் பண்றதுக்கு ஒரு செயல் தோணும்ல. அது தோன்றது என்னன்னா, அந்த உணர்வு நிலை மேல் நோங்கி இருக்கும்போது கற்பனை தீவிரமா இருக்கும். அப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, உனக்கு கற்பனை வளம் பயங்கர தீவிரமா இருக்கு, என்ன வளம் உனக்கு தீவிரமா இருக்கும்பாங்க. இது தீவிரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உணர்வு நிலை மேற்கொள்ளும் போது அவங்க கிட்ட காசு இருக்கோ பணம் இருக்கோ இல்லையோ, அவங்க அதுல அவங்க ஒரு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சிறு வயதுல எனக்கெல்லாம் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கிடக்கணும், இது என்னோட ஊரு, அது என் தாயாருடைய பிறந்த அம்மாவோட ஊரு. அந்த ஊருக்கு கலக்கிறதுக்கு முன்னாடியே நான் கற்பனையிலே பல கதைகளை நானே ஒரு பக்கத்துல ஒரு கதாபாத்திரம் இருந்து பேசினா எப்படி இருக்கும், நானும் அவனும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசிக்கிட்டே போய் அந்த ஊருக்கு போயிடுவேன். இப்ப அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு போரே அடிக்காது. ஏன்னா யார்கிட்டயே ஒருத்தட்ட கதை சொல்ற மாதிரி இது ஒரு கற்பனை வளம். அப்ப இது மேல் நோங்கி நிக்குது. அப்ப மேல் நோங்கி நிற்கும் போது அப்ப நமக்குள்ள யாருமே இல்லாமையே நம்ம சந்தோஷமாகவும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்ப அங்க மகிழ்ச்சிக்கு அந்த சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் அது மேல் நோங்கி நிற்கிற அந்த அலைவரிசை தான். அப்ப அந்த அலைவரிசை அவங்க என்னன்னா, யாராவது வந்தாங்கன்னா அவர் வந்து பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவார் குப்பை விஷயத்த. சிறு வயசுலேயே என்னன்னா, என்கிட்ட எங்க ஊர்ல இருக்கிற எங்களுடைய உறவினர்கள்லாம் நாங்கள் ஒரு 10-12 மாணவர்கள் இருப்போம். அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கதை கேட்க வருவாங்க. 60 வயசுல 70 வயசுல தானே கதை கேட்ப வருவாங்க. என்கிட்ட 5 வயசு 4 வயசு இருக்கும்போது 5 வயசுல நான் என்ன பெரிய கதையை சொல்லிட போறேன், 5 வயசுலேயே கற்பனை கதையை அவுத்து விட்டுருக்கேன். அதை என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவேன். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவேன். அது காரணம் அந்த கற்பனை வளமும் அந்த மேல் நோங்கி நிற்கிறது. என்னன்னா ஒரு 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 கிரியேட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது இது அதோட அது மாதிரி ஒரு செக்ஷன் அது. அப்போ இது என்ன ஆகும்னா, ஒருத்தன் வர்றான், வந்துக்கிட்டே இருக்கிறான், அவன் வந்து அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது, அதை ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒருத்தன் வந்தாப்பா அப்படி வந்து அப்படி 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 அப்படின்னு சொன்னும் போது அப்புறம் அப்புறம் அப்புறம்ன்றவாங்க அவங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து இந்த கற்பனை வழக்கத்துக்குள்ள இருக்கு. அப்ப அது இருக்கும்போது தான் நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா, உங்க வாழ்க்கைய ஒரு தேடுதல் இருக்குல்ல, சாப்பாடு சமைக்க யூடியூப் பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க, காயை வாங்குறீங்க, ஒன்றும் இல்லாத வீட்டில் இங்கேருந்து ஒரு பாத்திரத்தை அங்கே வைக்கிறீங்க, அங்கே வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா ஒரு கற்பனை வளம் இருக்கிறதுனால தான் ஒரு குடும்பம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா குடும்பம் வெறுமனையாயிரும். புரியுதுங்களா? அப்ப ஒரு மனைவி என்ன பண்ணுவான்னா, கணவனுக்கே தெரியாத சஸ்பென்ஸ், 2 மல்லிகைப்பூ கட்டியப்பா, ஏதோ ஒன்று செஞ்சோப்பா, அது இதோப்பா, என்னங்க அப்படின்னா உங்கள் கல்யாண நாள், பிறந்த நாள், இல்லை உங்களுக்கு ஒரு முக்கியமான டே, இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைச்ச நாள், உங்களுக்கு பைக் வாங்கின நாள், அதெல்லாம் அவர் மறந்துருப்பார். அப்போ அந்த கற்பனை வளம் அந்த மேல் நோங்கி நிற்கிறதுனால அவள் அந்த கிரியேட்டிவிட்டியையும் அந்த கற்பனையையும் சேர்த்து வளமாக செய்யும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், அவருக்கு அப்படி ஒரு செயல் உருவாகும். அது நிறுத்தி வைக்கப்படும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அங்கே வெறுமனையாகவே இருப்பாங்க அந்த அம்மா. என்ன அதே சாப்பாடா, அதே சாப்பாடு, அதே குழம்பா, அதே குழம்பு, வேற என்ன செய்ய சொல்றீங்க, அதே பொரியலா, அதே பொரியல். அவங்க வந்து என்னன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த அந்த வளம் மேல் நோங்கி இல்லாதப்ப அவங்களே ஒரு மாதிரி இருக்கிறனால இவர் வெறுத்து போயிடுவார்.
இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அலைவரிசை மேல் நோங்காம நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்ப அந்த அலைவரிசை மேல் நோங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும் போது அவன் ஏழை பணக்காரன்னு கிடையாது. எந்த ரூபத்திலே அந்த கல்யாணத்துக்கோ தன்னுடைய வாழ்க்கைக்கோ தன்னுடைய கட்டமைப்போ அவன் உருவாக்கிக்குவான். அது இயல்பாகவே அப்படி நடந்துடும். ஒரு பள்ளத்துல தண்ணி கிடக்குன்னா அந்த பள்ளத்துலேருந்து நீங்க தண்ணியை ஒன்றும் மொண்டுக்கலாம், இல்லை வெளியேற்றுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். ஆனா பள்ளத்துல தண்ணியே இல்லைன்னா நீங்க அந்த பள்ளத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த விஷயம் இவங்களுக்குள்ள அது மேல் நோங்காம இருக்கிறதுக்கு காரணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்க என்னன்னா அது ஒரு ஐடியாவா இருக்கும், ஆனா அதை விவாதிக்க மாட்டாங்க. அது ஒரு எண்ணமா வரும், ஆனா அது மேல் நோங்கி வந்தாதான் அதை கற்பனை வளமா சொல்ல முடியும். நமக்கு ஒருத்தர் இப்படி வருவா, இப்படி ஒரு பொண்ணு வருவா, இப்படி ஒரு பையன் வருவான், நமக்குன்னு இப்படி ஃபேமிலி, இதெல்லாம் தோணும். ஆனா மேல் நோங்காதனால அது பெருசா எடுத்துட்டு போறது கிடையாது. அப்படி ஒரு சூழல் தான் அவங்க 2 பேருக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த உறவுகளுக்குள்ள திருமணத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எப்பயுமே ஒரு அலைவரிசை தான் என்ன பண்ணுன்னா ஒருத்தருக்கு லைஃபை கொடுக்கும். ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு அமைய போது, கல்யாணம் நடக்க போது, ஒருத்தருக்கு தியானம் வரப்போகுது அப்படின்னா அந்த அலைவரிசை மேல் நோங்கும் போது தான் அந்த அலைவரிசையோட நல்ல அலைவரிசை போய் அதை சரி செஞ்சோ இல்லை அதை மேல் நோங்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப அங்க ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல அவங்களால அதை மேல் நோங்கிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞானியை பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து சரி செஞ்சு விடுவார் அவர். அப்ப அங்கேருந்து அவங்க ஒரு இயல்பாக புதுப்பிக்கப்படுறாங்க, திருப்பியும் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குவாங்க. அந்த மாதிரிதான் இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அது ஒரு இடத்துக்குள்ள அது ஒரு அலைவரிசை மேல் நோங்காம இருக்கிறதுனால அவங்க அமைஞ்சா பண்ணிக்குவோம், அமையலைன்னா அது பாட்டில் விட்டுருவோம், போனா போகட்டும், நின்னா நின்னுக்குவோம் அப்படிங்கிறது தான் அது விஷயம். இப்போ இது இந்த செட்டர்ல தான் அவங்க இருப்பாங்க. இந்த அலைவரிசை மேல் நோங்குன்னு செஞ்சீங்களே, போனா போகலாம் போக மாட்டான், கல்யாணம் நீ பண்ணுவே இல்லைன்னா காம்பவுண்ட் சுவரை தாண்டி நானே பண்ணிடுவேன்ருவான். புரியுதா? இது அலைவரிசை மேல் நோங்குன்னா 19 வயசுல லவ் பண்ணிட்டு வந்து நின்றுவாங்க. அப்பாட்ட சொல்லிடு, உங்களுக்கு சிரமம் இல்லை, நானே பார்த்துட்டேன். இது காதல் கிடையாது, இது அலைவரிசை மேல் நோங்கி நிற்கிற செயல்பாடுகள். அப்ப அவன் வாழ்க்கையை அவனே தேடுவான், அவனே செயல்படுத்துவான். அப்ப அவனை என்ன பண்ணணும்னா அப்பையும் ஒரு ஞானி மாதிரி, ஒரு தாய் தந்தை மாதிரி அந்த ஒவ்வொரு அலைவரிசையை கட்டுப்படுத்தணும். அதை சரி செஞ்சு அதை ஒரு 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 பண்பாட்டுக்கு கொண்டாந்து அதை ஒரு நெறிக்குள்ள எடுத்துட்டு இப்படி போகணும். இப்படிதான் இப்போ உங்களுக்குள்ள தியானம் பண்ணும்போது இடுப்புல இப்படி ஆடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? சுத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி எல்லாமே நடக்கும். இதெல்லாம் என்னன்னா அந்த அலைவரிசை மேல் நோங்கும் போது இது மாதிரி உடல்ல தன்னை அறியாமையே உடல் ஆடும், உடல் ஒரு செயல் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தலையில 2 மட்டார்னு 2 தட்டு தட்டினோம்னா அது என்னன்னா அது கீழே இறங்கும். திருப்பி முதுகுல 2 தட்டு தட்டோம்னா அப்பயும் அது கீழே இறங்கும். அதையும் இறங்கலைன்னா அதுக்கு ஒரு வேற 2-3 விஷயங்கள் குட்டி குட்டி வைத்தியங்கள் செஞ்சா அது ஒன்று பண்ணும். சில பேருக்கு தலையிலே நின்றுக்கிட்டு அப்படியே தான் நிற்பாங்க. இப்போ அதையும் என்னன்னா அந்த மேல் நோங்கிறதுல இப்படி ஒரு செயல் ஏற்படும். அப்போ அந்த மேல் நோங்கிற சுழற்சியை எப்படின்னா அதுதான் ஒரு குரு என்ன பண்றாருன்னா அந்த சுழற்சியை கரெக்டாக கையாளுற வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு எப்படி கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, எனக்கு எப்படி இந்த எனக்கா ஆகப்பட்ட இந்த பதஞ்சலி எனக்கு எப்படி அதை போதிச்சாரு அப்படின்னா, நான் ஒரு நாகம், அவர் ஒரு மகுடி. அப்ப இது மேல் நோங்கும் போது அந்த மகுடியை ஊதும் போது நான் அப்படியே ஆனந்தமா ஆடி ஒரு இடத்துக்குள்ள போய் அதை ரொம்ப தீவிரமா போகாம அப்படியே அழகா போய் ஒரு இடத்துல நின்னுக்குவேன். இப்ப நம்ம ஊர் மேலத்தாளங்கள்லாம் அடிக்கும் போது டமால் டுமால் 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 மேலே ஏறிடும். அப்படி அதை ஏற்றக்கூடாது. அதுதான் சொல்றான், சந்திரக்கலையும் சூரியக்கலையும் அந்த ஒரு நாகத்துக்குரிய அந்த 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 நளினமும் அந்த நடனமும் இருக்கணும். அதனாலதான் காளியோட நடராஜரோட நடனத்தையும் அந்த நளினத்தையும் அந்த கால் அந்த உச்சரிப்பு அந்த செயல் இதெல்லாம் வச்சது. இதை தான் நம்ம வெள்ளைக்காரங்க இந்த கட்டவரில் ஊன்றது, இந்த மியூசிக்கை போட்டு நடனம் ஆடுறது, இதுக்குள்ள நரம்பு விழிக்குங்கிறது, உடலுக்குள்ள சிவனே சிவா டான்ஸ் அப்படின்லாம் சொன்னதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சிவா டான்ஸ் எல்லாம் ஒன்று டான்ஸு கிடையாதுங்க. சிவபெருமான் ஆடுற டான்ஸே நாகம் தாங்க. புரியுதுங்களா? மகுடி ஊதுனா நாகம் எப்படி ஆடுது, அதுதான் சிவா டான்ஸ். வேற என்ன சிவாவோட விஷயம்? அதுதான் சிவபெருமானும் காளியும் ஆடுற டான்ஸு. அதுதான் நடராஜரும் காளியும் நடனம் ஆடினாரு, கலைக்கு உரியவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மகுடி வாசிக்கும் போது 2 நாகம் மூவ் ஆகும். அப்போ அந்த மகுடிங்கிறத எதை வைக்கிறான்னா சதுரக்கலையும் சூரியக்கலையும் வைக்கிறான். அப்போ அந்த காற்று போய் ஒரு ஊதுகோலா இருந்து ஊதும். அப்போ ஊதும் போது என்ன பண்ணும், பின்னாடி இருக்கிற நாடியும் முன்னாடி இருக்கிற நாடியும் இப்படி அசையும். அப்படி அசைஞ்சு அதுக்குள்ள அது பண்ணும்போது ஒரு புல்லரிச்சா முடியெல்லாம் அப்படி எழுந்து நிற்கும்.
அந்த மாதிரி அந்த சந்திரக்கலை சூரியக்கலையும் வாகித்து உள்ளே போகும்போது புல்லரிக்கிற மாதிரி கீழே இருக்கிற 2 நாடியும் அப்படியே சேக்காயி 2 பேரும் அப்படி வந்து லவ் சொல்ல வந்துடுவாங்க. 2 நாடியும் அப்படியே ஒரு பாசமாகி 2 பேரும் உள்ளே வந்து ஒரு இணைப்புக்குள்ளே அப்படியே ஒரு நடனம் நடக்கும். அப்போ அந்த மகுடி வந்து நிற்கவே கூடாது. அவங்களுக்கு இந்த நடனத்துக்கு மெயின் காரணம் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகுடி எவன்னு கேட்டிங்கன்னா சந்திரக்கலை சூரியக்கலை. இந்த மகுடி இல்லைன்னா இந்த பாம்பு வந்து அப்செட் ஆகி போயிடும். இந்த பாம்பு ஆடாது, நோ டான்ஸ், அப்படியே வந்து நின்றும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அது. அப்போ பல நாட்களில் நம்ம அப்படி மேல் நோங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மகுடியை ஊதிடுவாங்க. அப்போ அது என்ன பண்ணுன்னா அதை மென்மையாக அப்படி மேல் நோங்கும். இதை தான் வந்து ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் இப்படியே போவார். அதுதான் வந்து பரவசங்கிறது. அப்படியே வந்து என்னமோ ஆள் நடப்பாரு, கீழே ஆள் பறக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த இடுப்பில் இருக்கிற நரம்புகள், முன்னாடி இருக்கிற நரம்புகள்லாம் அப்படியே மேல் நோங்கி நிற்கும். அப்போ மேல் நோங்கும் போது அவருக்குள்ள ஒரு பரவசத்தில் அப்படியே அம்மா அப்படியே இருப்பார். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நிறைய ஞானிகள் வந்து அப்படியே வரமாட்டான், அப்படியே தான் இருப்பாங்க. இது இந்த லயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கே 2 hours 3 hours ஆகும். ஆனால் வாழ்க்கை முழுக்க வெளியே வராத ஒரே ஒருத்தன் நம்ம ராமகிருஷ்ணர் தான். வரவே இல்லையா மனுஷன்? எப்போ காளியாக பார்த்தானோ அப்பையிலேருந்து அவர் வந்து வருவார், வரவே இல்லையே மனுஷன். ஒரு நாள் கூட வரலங்க. கடைசி வரைக்கும் அந்த பார்த்த அன்னைக்கு இருக்குல்ல, ஓப்பனிங் பார்த்தாரு பாருங்க, அதுலேருந்து சரி அவரோட எண்டு வாழ்க்கை வரைக்கும் அதே பொசிஷனில் அந்த பறக்கிற மாதிரியே மிதக்கிற மாதிரியே தான் இருந்தாப்புல. அதனால தான் அவர் இயல்புல வேற ஒரு வாழ்க்கையில் வேற ஒரு செயலுக்குள்ளே இருந்தார். அப்போ இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இதை வந்து சரியாக கையாளுற விதை வந்து தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த நாக குலம், இந்த நாக செயல், ஆதிசேஷன், பதஞ்சலி, இவங்க தான் தியானத்தோட எக்ஸ்பர்ட். இவங்க குலம்தான், இவங்க தான் இந்த செயல். அதனால தான் அந்த மகுடிக்கும் பாம்பாட்டி மருதமலையில் வச்சிருந்தான். பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டின்னு சொல்கிறான்ல, அவன் பாம்பாட்டி கிடையாதுப்பா, அவன் தான்ப்பா நம்மளோட ஒட்டுமொத்தமான டான்ஸ் மாஸ்டரே அவன் தான்ப்பா. நமக்கு வந்து அந்த நடனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நுட்பமான கலைஞனே அவன்தான். காளிக்கும் அந்த நடராஜர் நீ சொல்றல்ல, அதுக்கு உரியவனே அவன்தான். அவனுக்கு மட்டும்தான் அதோடைய அந்த நுட்பத்தை தெரியும். அப்போ ஒருத்தனை வந்து அவனை எப்படி சரி செய்யணும், ஒரு இடத்துல பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த கலையை பயன்படுத்தி தான் அவனை பிடிப்பை எடுப்பாங்க. அப்போ தியானத்தில் பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம், பெரிய செயல், பெரிய வடிவத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். புரியுதுங்களா? அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை இப்போ பண்ணும்போது நமக்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல அந்த காப்பாற்றப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நாகக்குலத்திலிருந்து வழிகாட்டப்பட்டதுனால, அந்த நாகக்குலத்திலேருந்து செயல் கிடைச்சதுனால அது மேல் நோங்கி போகும்போது ஆபத்தான சூழல்ல கூட, ஆபத்தான நிலையில கூட நம்ம வந்து காப்பாற்றப்பட்டோம், பாதுகாக்கப்பட்டோம். அது மிக சரியாக கையாளப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு செயல் கிடைச்சிச்சுங்கிறதுக்கு இதுதான் விஷயம். அப்போ இதுவும் மாணவர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ தியானத்துக்குள்ள எப்பயுமே ஒரு அந்த மகுடிங்கிறது நம்மளோட சந்திரக்கலை சூரியக்கலையும் தான். அப்போ இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. நீங்க பிறந்தது ஒன்று, பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க தாய் தகப்பன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே சந்திரக்கலை சூரியக்கலை இணைப்புனால தான் அது ரெண்டும் என்ன கலையில ஓடுதோ அப்போ உங்க தாய் தந்தை இணையும் போது அவங்களுக்கு அந்த கருவில் பையில போய் ஒரு உயிர் தங்குது இல்லை, அது என்ன மாதிரி கலையில போய் தங்கறதுக்கு அவங்களுடைய செயல் ஓடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு மனைவியும் ஒரு கணவனும் இணைவான், அவனுக்குள்ள என்ன சுவாசம் ஓடுதுன்னு தெரியாது. அந்த சுவாசத்தை வச்சுதான் அவனுக்கு என்ன மாதிரி குழந்தை கிடைக்க போகுது, அது என்ன ஞானி மாதிரி ஒரு உடல் உருவாக போதா, இல்ல மனிதன் மாதிரி உருவாக போதா, இல்ல பெரிய கண்டுபிடிப்பாளன் மாதிரி உருவாக போதா, இல்ல அது கீழ்நிலையை நோக்கி உருவாக போதாங்கிறது அந்த சுவாசத்தை வச்சுதான் இங்க செயல்பாடுகள் இருக்கும். அப்ப அந்த சுவாசம் ஓடும் போது என்னன்னா, இடுப்புல இருக்குல்ல, கீழே முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள செயல்பாடுகள் தீவிரமா இருக்கும். அதுதான் மூலாதாரங்கிறான். அப்ப அந்த இடத்துல தீவிரமா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வாகித்து ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை என்ன மாதிரி குழந்தைங்கிறது அங்கதான் தீர்மானிக்கப்படுது. அப்ப தாம்பத்தியத்துக்குள்ள ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அந்த இடுப்பு பகுதியில போய் வாகிக்கிற அந்த செயல், அந்த மகுடி எதா இருக்குன்னா சுவாசமா இருக்கு.
அப்ப கருவுல வந்து ஒரு குழந்தை தங்க வைக்கப்படுது. புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வளர ஒரு செயல் நடக்க அது வளர்ந்து வருது இல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உடல் ஒரு செயல் வடிவம் கிடைக்குது இல்ல, அதுக்குள்ளே ஒரு சுவாசம் கிடைக்கும். அது எந்த சுவாசம் தீவிரமா மேல் நோக்கி ஓடுது அப்படிங்கிறது அதுக்குள்ள ஒன்று இருக்கும். அப்புறம் அதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சுவாசம் ஓடும். அதெல்லாம் யாராலையும் நீங்களாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நானும் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மூச்சு பயிற்சியோ இல்லை தியானமோ இந்த மாதிரி வகுப்புல வரும்போது இந்த மாதிரி 2 இது ஓடுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை துல்லியமா நாமளே இந்த கலை இப்போ ஓடுது, இந்த கலை இது ஓடுது, இது இப்படி 2 சேஞ்ச் ஆகும், எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்துக்கு மேல இறைவனால நமக்கு இதை காட்டி கொடுக்கப்படுது. அப்ப ஒரு ஸ்டேஜில் இந்த சந்திரக்கலை சூரிய கலையினால தான் ஒரு மனிதன் பெரிய ஒரு வாகித்து ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க உருவாக்கப்படுது, மாற்றத்தை உருவாக்கப்படுது. இப்போ அதனால தான் அவன் வந்து சொல்லியிருக்கிறான், இந்த சந்திரக்கலை சூரிய கலைங்கிறது வெறும் காற்று கிடையாது. நீங்க சொல்றீங்களா அந்த பிரணவ் மந்திரம், பிரணவோட ஒளி, அந்த மேல இருக்கிற சங்கொலி, எல்லா செயலும் அந்த சிவனோட இசை கேட்குதுன்னு, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே இந்த சுவாசம்தான். இந்த சுவாசத்தினால தான் நீ உடல்ல இருக்கிற சக்கரங்களை, இந்த செயல்களை, உடல்ல சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் விழிக்க வைக்கிறதோ, உள்ள இருக்கிற நாடிகளை வந்து உடல் நரம்புகளை வந்து ஒரு பருவ மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு மிக முக்கியமான ரோல் வந்து இவங்க தான் வகிக்கிறாங்க. இவங்க தான் ஒரு வேலை செய்யறாங்க. ஒரு அனுபவங்கிறது ஒருத்தருக்கு கிடைக்கிறது அவருடைய சுவாசத்திலிருந்து தான் கிடைக்கப்படுது. அப்ப அவர் சுவாசம் சரியா கிடைக்கப்படலைன்னா உயிர் சக்தி கம்மியா இருக்கும்பாங்க. அதுக்குள்ள நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த மலட்டுத்தன்மை மனிதனுக்கு மட்டும் கிடையாது, எலிக்கு, மூஞ்சிருக்கு, பள்ளிக்கு, சிங்கத்துக்கு, கரடிக்கு, ஒரு மரத்துக்கு கூட உண்டு, ஒரு மண்ணுக்கு கூட மலட்டுத்தன்மை உண்டு. அப்ப மலட்டுத்தன்மையான அந்த மண்ணு இடத்துல நல்ல தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள சக்தி கம்மியா இருக்கும். அந்த மலட்டுத்தன்மையான மண்ணுக்கிட்ட வீடு கட்டியிருந்தாலும் நமக்கு சுவாசம் சரியா கிடைக்காது. இப்ப மலட்டுத்தன்மையான ஒரு மரத்தை பிடிச்சிட்டு வந்து அறுத்து இங்க வந்து வீடா வச்சிருந்தா கூட இந்த மரத்துக்குள்ளேருந்து எதுவும் பயனற்றதா இருக்கும். ஒரு மலட்டுத்தன்மையான மரத்துக்கிட்ட உட்காந்து ஒருத்தன் தூங்குனாலோ ஒரு செஞ்சாலோ அவனோட உயிர் துளி தான் வேஸ்ட் ஆகும், அவனுடைய செயல் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி உயிர் சக்திகள் இல்லாத கம்மியா இருக்கிறவங்களுடைய ஒரு பெண்ணையா ஒரு ஆணை கட்டிட்டு வந்துட்டானா அவனுக்குள்ள கொஞ்சம் உயிர் சக்தி இருக்கும். அவனும் இந்த பெண்ணும் இணையும் போது அவளுக்குள்ள உயிர் சக்தி பெரிய தாக்கம் இல்லை. அப்ப இவனுக்குள்ள என்னன்னா அதே மலட்டுத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாகும். இப்ப இவங்க 2 பேரும் என்னன்னா வெறும் இடத்துக்குள்ளேயே உருண்டு பிறண்டுகிட்டே கிடப்பாங்க. அங்க அதுக்குள்ள ஒன்றும் ஒரு செயல்கள் நிகழ்வுகள் ஒன்றும் இருக்காது. அந்த உயிர் சக்தி இருந்தா மட்டும்தாங்க உங்களுக்குள்ள ஒரு புன்னகை, ஒரு பூக்கள், ஒரு ரசிப்பு, ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு கனிவு, ஒரு இந்த குழந்தை, இந்த இது எல்லாமே அந்த உயிர் சக்தி மேல் நோங்குனா மட்டும்தான் நீ இந்த வாழ்க்கையை ரசிக்கவோ பரவசம் பண்ணவோ எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இல்லைன்னா வெறும் மனையா போயிடும். புரியுங்களா? ஒரு ஏழை ஏன் தவிக்கிறான், ஒரு ஏழை ஏன் தவிக்கிறான், கர்ம வினை அப்படின்னா அவனுக்கு கரெக்டாக சுவாசம் கிடைக்கப்படலை. அந்த சுவாசம் கிடைக்கப்படலைன்னா அவன் உடல் இயல்பா இருக்காது. அவனை என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல பதட்டமான ஆளும்பாங்க. கரெக்டான சந்திரக்கலை சூரியக்கலையும் கரெக்டா ஓடலைன்னா அவன் ஒரு பதட்டத்திலே இருப்பான். ஏன் பிறந்தான், ஏன் வளர்ந்தான், ஏன் வாழ்றான் அப்படின்னே தெரியாது. புரியுதுங்களா? காலையில டான்னு 5 மணிக்கு எந்திரிப்பான், 6 மணிக்கு போவான், டிக்கெட்ல பேப்பர் படிப்பான், டீயை குடிப்பான், திருப்பி வேலைக்கு போவான், வேலைக்கு போய் எல்லா வேலையும் பார்ப்பான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு 4 மணிக்கு வருவான், ஃபுல்லாக சாராயத்தை குடிப்பான், அங்கே இருக்கிற லோக்கலில் அந்த கட்டைக்கிட்ட போட்டிருக்க மீன் கறியெல்லாம் வாங்குவான், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவான். ஒரு பக்கம் மீன் உளுந்து கிடக்கும், ஒரு பக்கம் அவனும் உளுந்து கிடப்பான். இப்போ இவனோட வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பொசிஷனுக்குள்ளே இவனை அடைக்கிறதுனே தெரியாது, எந்த கேட்டகரியில் இவனை கொண்டுட்டு போகிறதுனே தெரியாது. இவனுக்குள்ள என்னன்னா அந்த சுவாசம் சரியான இயக்கத்தில் இல்லை. அப்போ சுவாசம் சரியான இயக்கத்தில் இருக்க பட்சத்தில் அவன் வந்து ஒரு தேடுதலுக்குரியவனாக இருப்பான். இப்போ பல ஆசிரமங்களில் நல்ல ஆசிரமம் கெட்ட ஆசிரமத்துக்குள்ளேயே ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கானா அவனுக்கு ஓரளவு சுவாசம் ஓட்டம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த சுவாசம் ஓட்டம் நல்லா இருந்தும் அவன் இருக்க வேண்டிய இடம் சரியா இல்லாதனால அவனால் அதை பயன்படுத்தவோ அதை அனுபவிக்கவோ அவனால் முடியல. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ காடுகள், மலைகள், குகைகள்,
இந்த தீவிரமான இந்த இடங்களுக்கெல்லாம் நாம ஞானிகள் பயணிச்சதும் நாம பயணிச்சதும் நீங்க பயணிக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, இங்க எல்லாம் கண்ணா புண்ணான்னு சுவாசம் ஓடுது. இப்ப என்ன சந்திக்க வேண்டிய காரணம் என்னன்னா, இந்த தடைப்பட்டு கிடக்கிற சிறு வயதுலேருந்து ஒரு மருத்துவரால இந்த நாட்டோட ராஜாவால சரி செய்ய முடியாதுங்க சுவாசத்தை. இந்த சுவாச ஓட்டம் எங்களை மாதிரி ஆளை பார்க்கும்போது அது ஓடுங்க. அது அப்படி ஒரு செயல் நடக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த பல நாள் தேக்கத்துல கிடக்கு பாரு, அந்த பூமி விளையாம வறண்ட பூமியா கிடக்கு பாரு. நம்மளை பார்க்க வர்றதெல்லாம் வறண்ட பழங்காலத்து வறண்ட பூமிகள் தான் வரும். அப்படியே வரும்போதே அப்படியே கீழே விழுந்துற மாதிரியே வரும். சாமி அதை கொடுத்துருங்க சாமி, அதை பண்ணிருங்க சாமி. ஒரே சண்டை. நேத்து ஒரு அம்மா சொன்னுச்சுல, பங்காளி வீடு வறண்ட பூமி, சுவாசமே ஓடுறது கிடையாது. புரியுதா? அப்படியே சந்திரக்கலையே ஓடுறமா கீழே உழுவுற மாதிரி ஓடும். அப்படியே கீழே இப்படியே மேலே ஏறி அப்படியே போகும். அது இப்படி இருக்கிற அம்மாவெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. அதுங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அனத்தி பக்கத்துல இருக்கிறவனையும் அவ்வளவுதான் கொன்றுங்க. புரியுதுங்களா? அந்த சுவாசம் ஓடும்போது அவன் வேற ஒரு சூழலுக்குள்ள. விவேகானந்தன் தேடுனான்னா என்ன தேடுனா, சுவாசம் அவனை தூங்க விட மாட்டேதுங்க. கரங்குது உள்ள அவனுக்குள்ள. அவன் எழுந்து பார்க்கறான், எங்கடா கிருஷ்ணனை காணோம், எங்கடா ராமன் அப்படின்னு தேடுறான். இப்ப நீங்க தேடுறீங்கல்ல, உங்களுக்குள்ள சுவாசம் பண்ற வேலை தான். என்னுடைய காணொலியை கேட்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ என்னையா பண்ணுது, ஒன்றும் பண்ணாது. அந்த மூச்சு காற்று உள்ள போய் அங்கங்க வாகித்து அது ஒரு வேலையை பார்த்து விட்டுரும். அப்போ உங்களுக்குள்ள அந்த தேடுதல் தீவிரமாகவோ இல்ல அவரை பார்க்கணுங்கிற செயல் வர தொடங்கும். அப்ப அந்த சுவாசம் ஒருத்தர் மூலியமா அது இயங்கப்படணும். அதனாலதான் ஒரு கோயில், ஒரு ஜீவசமாதிக்கெல்லாம் ஒருத்தர் கண்டினியூவா போறதுக்கோ, ஒரு ஞானியை பார்க்கறதுக்கு ரீசனே அந்த சுவாசம் தானா செயல்படும். சில எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது செயல்படுறதுனா வேகம் எடுக்கும். அது தொடர்ந்து பார்க்க என்னன்னா தீவிரமாகும். அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு இது மாற்றம். குடும்பத்துல காசு வரல, புளி அப்படியே தான் இருக்கு, பருப்பு அப்படியே தான் இருக்கு, அரிசி அப்படியே தான் இருக்கு. ஆனா எதுக்காக நீ போய் அவரை போய் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க, இப்படி லோன்ல அழைச்சிட்டே இருக்க? அரிசி வரல, பருப்பும் வரல, புளியும் வரல. உன் குருநாதர் என்ன பண்ணாரு? பருப்பு வாங்கி கொடுத்தாரா, என்ன வாங்கி கொடுத்தாரு? அப்புறம் எதுக்கு போயிட்டு இருக்கேன்னா, அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்கு, அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் போனா மன நிம்மதியா இருக்கு. என்னன்னா, அவர் பருப்பு கோதுமை எல்லாம் வாங்குறவர் இல்லப்பா, அவர் சுவாசத்தை ஓட்டுறவர். இதுதான் வாசிக்கலன்னா, இதுதான் சிவன்னா, இதான் நாராயணன்னா. அவன் பருப்பு வாங்கி தர வர ஆள் கிடையாதா? நீ உயிர் உன் ஆயில இந்த உடலை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர்றா அவன். அவனை போய் நீ கோதுமை நிறையல, அரிசி நிறையல, வீட்டில் புளி அப்படியே வரல, வரமிளகா வரல, பீரோல்ல இருந்த காசெல்லாம் செலவாயிட்டு இருக்கு, உங்க சாமி காசு கொடுக்கலன்னா என்னடா அது? வறண்டு போன இடத்துல ஒரு சோலையா மாத்த வந்திருக்கான். சோலைன்னா உன் வீட்டு இல்லடா, உன்னையே சோலையா மாக்க வந்திருக்கான். ஞானங்கிறது என்னன்னா, நீ சோலையா மாறணும். புரியுதா? வறண்டு போனன்னு மீண்டும் மீண்டும் என்ன பண்றான், எங்க வறண்டு போய் நீ எங்க போற? மருத்துவர்கிட்ட போற. அவன் பூச்சி மருந்து அடிச்சு விட்டுறான். ஒரு ஊசியை போட்டு 2 மாத்திரையை கொடுத்து ஓடிப்போ. 2 நல்ல உயிர்களும் செத்து போவோம், உள்ள செல்களும். 2 அந்த வைரஸ் பாக்டீரியா இருக்குல்ல, அது செத்து போவோம். போ, நான் பூச்சி மருந்து அடிக்கும் போது அதுக்கும் படத்தான் செய்ய, நான் என்ன பண்றது? ஓடி போயிரு. நானே பூச்சி மருந்து எனக்கு இதை அடிச்சுக்கிறேன்னு தான் அவரு சொல்றாரு. புரியுதா? அப்ப இன்னும் வறண்டு போற நீ. அப்ப அந்த வறண்டு போனவன் அப்படியே வறண்டே நிக்கிறான். அப்ப எப்படி அந்த தரைகள் பூ பூக்கும், அந்த செயல் நல்ல செயல் அப்படி மாறும். எப்படி ஒரு மனிதனுக்குள்ள நல்ல செயல் உருவாகாது. அப்போ ஒரு ஞானியை பார்க்கும்போது அவன் என்னன்னா, பித்து பிடிச்ச அந்த மனித கூட்டம் ஞானி ஆகணும்னு வருது. அட படுபாவிகளா, நீங்க வறண்டு போனவங்கடா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தண்ணியை வர வச்சு உங்களை சோலையா கொஞ்சமாச்சும் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் மாதிரி மாத்தலாம் நான் ட்ரை பண்ணா, ஐயோ என்ன சாமி 6 மாசமா வர்றேன், 1 வருஷமா வர்றேன், உங்களை மாதிரி மாற முடியலையே. தியானம் வருது, இப்படி போகுது அப்படி போகுது, உங்களை மாதிரி அது ஒன்றும் உங்களுக்கு இருக்கிற அனுபவம் மாதிரி தான் எனக்கு இருக்கு, ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கு புரிய மாட்டுது. புரியுதுங்களா? அவரோட செயல்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உடலுக்கும் ஒரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை ஒரு செயல்படுத்த நினைக்கிறார். இது நம்மளால உணர முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் நம்மளுடைய வளர்ச்சி என்னன்னா, நம்ம உடல்லையும் நம்ம மனதிலையும் ஏற்படுகிற அந்த மாற்றத்திலேயே செயல்படுத்தணும். இப்போ இதுக்குள்ள இருந்துதான் என்ன ஆகும், அவர் அந்த மேல் நோங்கி விடுறாருல, சுவாசம் கிடைக்குது இல்ல, அப்ப கற்பனையா ஒரு மனிதன் இருக்கிறான்ல, அவனை மாத்தி நிஜமாக ஒரு மனிதனா மாத்துறதுக்கு ஒரு ட்ரை நடக்கும். அந்த நிஜமா மனிதன் எப்படி மாறுவானா,
இரைச்சல் நிறைந்த அந்த மனம் நின்று மனமே பலப்படும் போது அங்க மனிதன்தான் அவன் நிஜமா மாறுவான். இதுதான் விஷயம். அப்ப அந்த நிஜமான மனிதன் மாறுவான் அப்படிங்கிறது தான் அதோடைய சூழல். அப்ப கலியுகத்துல என்னன்னா 99 விழுக்காடு இந்த சுவாசம் வந்து டிராப் ஆகிதாங்க. ஒரு குழந்தையோ ஒரு தாயோ ஒரு தகப்பனோ இந்த நாட்டை ஆள்ற ராஜாவோ இருப்பான். சுவாசம் சீரா இயங்காதுங்க. 99 விழுக்காடு இப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? சுவாசம் வந்து சந்திரக்கலை சூரியக்கலையும் சீரா இயங்காது. அப்ப இன்னொரு நல்ல யுகம்னா சந்திரக்கலை சூரியக்கலையும் இயல்பா இயங்குனுச்சுன்னா அவன் தியானத்தை தேட மாட்டாங்க, தியானமாவே இருப்பான். புரியுதுங்களா? அவன் மலைக்கும் குகைக்கும் போக மாட்டான், அவன் வீடே மலை குகை மாதிரி இருக்கும். ஏன்னா நேச்சர்லேயே அவனுக்கு சந்திரக்கலை சூரியக்கலை வரும்போது அவன் இயல்பாகவே ஒரு தியானத்துக்குரிய மாதிரி அப்படியே பிரகாசமாக அப்படி நடந்து வருவான், அப்படி போவான், அப்படி வருவான், அப்படி ஒரு செயலுக்குள்ளே இருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் ஞானியை பார்க்குறான்னா அவனுக்குள்ளே தெரியும் அந்த அந்த காற்றோட வேகம் இருக்கும்போது இவர்கிட்ட ஒன்று இருக்கு, இவர் சந்திக்கணும். அவன் எப்படி காணொலி இதெல்லாம் பார்க்க மாட்டான், அந்த சுவாசத்திலே தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஆகா இவங்க ஏதோ பெரியவங்க, ஏதோ முக்கியமானவங்க. அவனோட அடையாளம் நீங்க சொல்றீங்கல்ல, இவர் நல்ல குருவா கெட்ட குருவான்னு. நல்ல குருன்னா தானா காற்று ஓடணும், உன்னுடைய மனம் நிக்கணும், உன்னுடைய செயல்ல ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ ஒரு செயல் உனக்குள்ளே ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா தான் அவரு இதுக்குரிய குருநாதர்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரு காலத்துல ஞானியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த சுவாசத்துல ஒரு செயல் பார்க்கும்போதே பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுவான். அப்படியே என்னன்னே தெரியாம நின்றுவான். சில பேர் ஒருத்தரை பார்த்துட்டு அவங்க அதுவே ரெடி ஆகி வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இவரை விடக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் வருவான். புரியுதா? எவனும் பழகுனவன் எவனும் போனவெல்லாம் கிடையாதுங்க. இப்படி நடந்து போனவரை அவரை பார்த்துட்டான், ஐயோ இவரை விடக்கூடாதுப்பான்னு பின்னாடியே போறான். இதுதான் செயல், இதுதான் வடிவம். இப்போ நீங்க என்னன்னா நீங்க யாரையும் பார்த்துட்டு பின்னாடியெல்லாம் போகல, உங்களை ரெடி பண்றாங்க. நீ பின்னாடி வர்றதுக்கு உன்னை வந்து ரோபோ மாதிரி ரெடி பண்றாங்க. நீ பின்னாடியே வரணும், நான் போற இடத்துக்குலாம் வரணும் அப்படின்னு வந்து ஒருத்தன் ரெடி பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாம வந்து பல நாள் வந்து சொல்றது. அப்ப நம்மளை சந்திக்கிறதுக்குள்ள எங்களை மாதிரி ஆளுங்களை எங்களும் இல்லை, எவனை தியானம் பண்ண நல்ல தியானம் பண்ணவனை சந்திச்சா பல நாள் ஓடாத சுவாசம் தானா இயல்பா இயங்கும். அப்ப உடல்ல ஒரு பருவ மாற்றத்தை, உடல் தன்மையில உடல் தேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்க, அம்மா அப்பா, இந்த மாதிரி ஆட்கள், குழந்தைங்க, இதெல்லாம் நம்மளை வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா நாங்களாம் நோய் நொடி அதெல்லாம் அடுத்ததுங்க. இந்த காசு பணம் எல்லாம் அடுத்தது. முதல்ல உடல்ல அந்த காற்று சீர்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அது இயற்கையா உருவாகும். அது உருவாகும் போது உனக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் உடல்ல எங்கெங்கெல்லாம் உடல் பழுதடைஞ்சிருக்கு, உடல்ல எந்தெந்த இடங்கள்லாம் ஹார்மோன்கள்லாம் எதெல்லாம் வீக்கா இருக்கு, அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சு உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்போ நீ தியானம் பண்ற, எனக்கு இவ்வளோ நாளில் இது நடக்கலை அப்படி போகிறேங்கிற, உன்னுடைய உறுப்புகள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லார்ட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா? எல்லாரும் பார்த்து வச்சுட்டீங்களா? கிட்னி, லிவரு, இந்த கல்லீரல் இதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கா? கண்ணா பண்ணான்னு இயங்குதா? என்ன மாதிரி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள்லாம் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் வந்து அழுது கதறிடுவீங்க. ஏன்னா அதெல்லாம் அந்தந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாத்தையும் ஒருத்தனை சந்திக்க அந்த உறுப்புகளை பலவீனம் அடையாமல் அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அவனுக்கு அந்த காற்று மூலியமாக கிடைக்கும். அப்போ அந்த உறுப்புகள்லாம் கொஞ்சம் மேல்படும் போது, ஒரு செயல்படும் போது ஒரு விஷயமா இருக்கு. சாமியாரை பார்க்கறது என்னன்னே தெரியாமல் இந்தியாவில் ஒரு மூடர் கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் மனிதர்களை ஒரு மூடர்கள் கூட்டம்னே சொன்னான் ஞானி. அவங்க ஒரு மூடர்கள்ரா. அவங்களுக்கு வந்து உலகத்திலே எவனாலையும் கொடுக்க முடியாத சுவாசத்தை சரியா ஏக்கி இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவனே. இப்போ ஒருத்தனை பார்க்கும்போது என்னன்னா சுவாசத்தை மேலே கொண்டு போங்க கீழே கொண்டு போங்கன்னு வாசின்னு சொல்றாங்கல்ல. ஒருத்தரை பார்க்கும்போது அந்த சுவாசம் மேலையும் கீழையும் தானா ஏங்குங்க. நீங்க சந்திரக்கலை ஓடுறது சூரியக்கலை ஓடுறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவனை பார்த்தா அந்த மூச்சு காற்று ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதான் நாங்க எங்களை யார் வணங்குவா அப்படின்னா உங்க காற்று வணங்கும். ஆகா வந்துட்டார் இவரை பார்த்தா நான் வந்து மேலே போவேன் கீழே வருவேன், ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் இவரை பார்த்தா அப்படின்னு அவன் சொல்லுவான். புரியுதுங்களா? அவன் லிஃப்ட் மாதிரி மாறிடுவான். மேலே போய் தலையை தொடுவான், திருப்பி கீழே இருப்புக்கு வருவான், திருப்பி மேலே போவான், திருப்பி கீழே வருவான். அப்போ அப்படியே ஸ்லோவாக இயங்குவான், அப்படி பார்ப்பான். அது ஒவ்வொரு ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தன்மையில் அது ஏற்படுவான்.
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அப்புறம் நாங்கள் மகுடியை வாசித்து உங்களை நாகமாக மாற்றி அப்படியே கொண்டு போய் ஒரு ஞான பாதைக்கு காட்டுறதெல்லாம் அப்புறம். முதல்ல அடிப்படை என்னன்னா, இங்கே முதல்ல இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். இது ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தை ரெடி பண்ணி சோலையாக மாற்றணும். சோலையாக மாற்ற வேண்டிய வேலைகளை முதல்ல பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த சோலையில் எந்த செடி காய் காய்க்கும், எந்த செடி பூ பூக்குங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கு. மக்களாகியவங்களுக்கு இது வந்து உணர மாட்டுறாங்க. அப்போ அந்த உலகம் முழுக்க ஒரு ஞானியரை ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு முதல் ரீசன் அவருடைய சுவாசம் கரெக்டாக அப்படி துல்லியமாக இயங்கும். அது வந்து பல நாள் இயங்காத சுவாசம் பயப்பட்டு அப்படி பார்த்தோன்னே அது தானா அப்படி ஒரு இயல்புக்கு வருங்க. அது அந்த அட்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வரும். அதனால தான் சொன்னது உங்களுக்கு அடையாளம் அதுதான். அந்த மகுடி சத்தத்தை கேட்டால் நாகன் அப்படி வரும். அதுதான் அது. ஏன்னா அதுதான் சுவாசம். அதுக்கு என்னன்னா அதுதான் சுவாசம். அந்த சவுண்டை கேட்டால் அதால் நிற்க முடியாது. அதே தான் இந்த மாதிரி சுவாசம் ஓடிக்கிட்டே, இந்த மாதிரி சுவாசத்தை காங்கன்றவன் இந்த மாதிரி சுவாசம் ஓடுனா இவனை யார் வணங்குவா, இவனை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்னா, இதை தான் வந்து என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிவன், அதே மாதிரி இதை என்ன சொல்கிறீங்க மேலைங்களையும் வாசிங்கிறீங்கல்ல, இதை வந்து ஒருத்தனுக்கு இதுக்குள்ள ஒருத்தன் இப்படி அனுபவம் பெற்றவனை யார் வணங்குவா, யார் சிஷியர்கள்னா உங்களுக்குள்ள இருக்கிற சுவாசம்தான் இவனோட சிஷியன், நீங்க கிடையாது. புரியுதுங்களா? உங்க உடல்ங்கிறதெல்லாம் தாண்டி இவனுக்கு யார் சிஷியன், இவனுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா, யார் இவனை வந்து வணங்குவான்னா அந்த காற்று தான் வணங்கும். அப்ப இவனை பார்த்தோன்னா அந்த காற்று வந்து கிளம்பிடும். சந்திரகலையும் சூரியகலையும் இவனை பார்த்தோன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்ப இவர் பண்ணுக்குவார். அப்ப இவர் பார்ப்பார், ஆஹா சரி ரைட், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்குவார். இப்ப ஒரு நல்ல இயற்கையிலே இதில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு நல்ல சந்திரகலை சூரியகலை நல்லா ஓடுது, நல்ல தன்மையில் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த பார்க்கும்போது இன்னும் மேல்மை அடையும், இன்னும் ஒரு நல்ல செயலுக்கு அது மாறும். அப்ப இங்க என்ன சொல்லணும்னா, இந்த கலை இந்த ஓடுதல்ல சுவாசம் யாரோ ஒரு நல்ல தன்மையில ஒரு காற்று உள்ள ஒருத்தன் இருக்கிறான் இந்த கூட்டத்துல, அவனை இன்னும் உன்னோட காற்று மூலியமா பலப்படுத்த போறோம். சும்மா காட்ட கூட காட்டாது, சும்மா சொல்லிடுறாங்க ஒருத்தன் காற்று நல்ல காற்று உள்ள ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறான், அதனால இந்த காற்றோட தன்மையில இன்னும் பலப்படுவான், இன்னும் ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்குவான் அப்படின்னு அது சொல்லும். புரியுதுங்களா? அப்ப மனித குலத்தை எவ்வளவு துல்லியமா ஞானிகள் வழி நடத்தி இருக்கிறான். சும்மா சித்தர்கள்லாம் கோமாளி, ஞானிகள் பக்தி எல்லாம் ஒரு டீம் கிடையாதுங்க. கோயில் பக்தி சோறு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஞானி சுத்தமா வரமாட்டாங்க. அவனோட ரோலே வந்து சுவாசம் தாங்க மெயின். சுவாசம் இந்த நான் ஒட்டுமொத்தமா உடம்புல இருக்கிற நரம்புகளை நல்ல தன்மைக்கு மாற்றணும், இதுதான் அவனோட ரோல். வேற எந்த ரோலும் கிடையாது. புரியுதுங்களா? அவன் வந்து அடிப்படையா பதஞ்சலி சொல்றது, பெரிய போகர் அகத்தியர்னு சொல்றீங்கல்ல அத்தனை பேரும் என்னன்னா, என்னை கண்டா உன்னுடைய சுவாசம் இருக்குல்ல எழுந்து நிற்கும், என்னை கண்டா அந்த சுவாசம் தானா வேலை நடக்கும், இதுதான் விஷயம். அப்ப அவன் வந்து எதுக்கு உங்க கையில வச்சு தீட்சை கொடுக்கணும்? அவனை கண்டாவே அங்க நடக்கும் வேலை. அவன் எதுக்கு தீட்சை கொடுக்க போறான்? அவன் எதுக்கு ஒரு வேலை செய்ய போறான்? அவன் தான் அந்த மாதிரி தன்மையில மாறி நிற்கிறான். அதுதான் அவன் சொல்றான், அந்த தன்மைக்கு மாறாத வரைக்கும் உன்னால அந்த வேலை செய்ய முடியாது. தன்மைக்கு மாறுற வரைக்கும் குகையிலேயோ மலைகள்லையோ இல்லை எங்கேயாவது வீடுகளில் இருந்து அந்த முழு செயல்களையும் முடிச்சுட்டு நீ வெளி உலகத்துக்கு வரணும் அப்படின்னா தான் உன்னை நான் அனுப்புவேன். அது வரைக்கும் நானே உன்னை பத்திரப்படுத்தி பாதுகாப்பேன்னு தான் பிரபஞ்சம் சொல்லுது. புரியுதுங்களா? அந்த சுவாசத்துல பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு படிச்சு விட்டு கொஞ்சோண்டு செயலை வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம மக்கள். அதுல தான் ஒரு வேலை செய்ய முடியல. புரியுதா? அதுல போட்டு என்ன பண்றாங்கன்னா, நீயே சுவாசத்தை போட்டு இழு, சுவாசத்தை போட்டு பயிற்சி பண்ணு, அந்த ஓட்டு 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 ஓட்டுன்னா அந்த ஓடி ஓடி தேஞ்சு போய் கடைசியில் கிரியில கண்டிஷனில் நம்மகிட்ட வர்றாங்க. இந்த கிளிய போது என்னதான் பண்றது அப்படின்னா, இது ஆப்ரேட்டர் மிஸ்டேக்கா, ஸ்கிரீன் மிஸ்டேக்கா, இல்லை உள்ள ஓடுற படம் மிஸ்டேக்காங்கிறது பெரிய பிரச்சனை. அப்ப எல்லாத்தோட ரோல் இருக்கு. ஸ்கிரீனும் பிரச்சனை, படமும் பிரச்சனை, ஆப்ரேட்டரும் பிரச்சனை, தேட்டரும் பிரச்சனை. அப்ப அதுதான் உன்னோட கால சூழல்ல அப்படி இருக்கு. சரி பரவாயில்ல விட, இந்த தேட்டரை கரெக்ட் பண்ணுவோம்னா அதே தேட்டரை அதே மிஷினை அதே செயலை நாம் என்ன பண்றோம், வேற வடிவத்துக்குள்ள வேற படத்தை ஓட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் ட்ரை பண்றோம். புரியுதா?
அப்போ இது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், நமக்கே தெரியாமல் வேற படத்தை போட்டுறான். இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவன் தியேட்டரில். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்குள்ள அது ஒரு ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அது வேற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இது ஒரு சுவாசம் ஓடுனுச்சு. அங்கே போய் அப்படி நின்று பார்த்தேன். அங்கே ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு போணுச்சுன்னு அவன் ஒன்று ஏதோ சொல்லி ஒரு வேலையாக பார்த்துறான். இதுதான் அதோட விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இது ஒரு ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டே இதுதான். என்னை வந்து பார்க்கும்போது காசு பணம்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த உடலும் மூச்சுக்காற்றும் அந்த ஜீவன்னு சொல்லக்கூடிய உயிர் துளி பெருகும். ஒருத்தன் வறண்ட நிலையில் வருவான், அவனுக்கு வந்து உயிர் துளியே இருக்காது. அப்புறம் உயிர் துளி இருந்தாதாடா புள்ள பிறக்கும். உயிர் துளியே கிடையாதுங்க. அங்கே வந்து வறண்ட நிலத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டாந்து குடத்துல ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது எப்படி பூ பூக்கும், எப்படி காய் காய்க்கும்? அதுவே வறண்டு போய் கிடக்கு. புரியுதுங்களா? தண்ணியே கொண்டாந்து குடத்துல ஊற்றுறாங்கல்ல, அந்த வறண்ட நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து ஊற்றுவாங்க. இந்த வறண்ட நிலத்தில் இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்கே உயிர் சக்தி இருக்காது. தண்ணியில் உயிர் சக்தி இருந்தாதப்பா ஒரு தாவரம் வளரும். தண்ணி எதுக்கு பாய்ச்சிரும் சொல்லுங்க? தண்ணியில் வந்து நீ போடுற மருந்து எருவெல்லாம் தூக்கி அங்கிட்டு குப்பையில் ஏறி, அந்த தண்ணியில் ஒரு உயிர் சக்தி இருக்கு. அது வளர்க்கும் ஒரு மரத்தை, ஒரு செயல் செய்யும். உனக்கு பெரிய பசியோட இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கிற பசியை கூட நிறுத்திடலாம், தண்ணி அடிக்கடி ஏன் குடிச்சுக்கிற? அதுக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்கு. புரியுதுங்களா? அதை தான் இப்போ நம்ம கம்பெனிக்காரங்க எல்லாம் பாட்டில் போட்டு நீ உயிரை எப்படி குடிக்கலாம், உனக்கு வந்து மலட்டுத்தன்மையான தண்ணியை தர்றேன், நீ வந்து உயிர் சக்தியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றி அதை கரெக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட வேற மாதிரி இந்த பாட்டில் தண்ணியில் நம்ம மக்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி போச்சு. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் அந்த மண், இப்போ ஒரு எருவு போடுறோம்ல, மாட்டு செயல்லாம் போடுறோம்ல, இதுக்குள்ளே எல்லாம் ஒரு தானாக ஒரு செயல் வடிவம் அதுக்குள்ளேருந்து இயற்கையாக சில விஷயம் கிடைக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு உடலுக்குள்ள ஒரு 3-4 செயல்கள் இருக்கு உடலுக்குள்ளே. அதனால அந்த செயலை மாற்றணும். அதை மாற்றினாதான் அது ஒரு பெரிய வேலை நடக்கும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கு மனித குலத்துக்கே பெரிய எக்ஸாம்பிள் யாரான்னா, பெரிய அடையாளமாக அதை மாற்றி அதை கரெக்டாக மனிதன் உடலில் இந்த மாதிரி மனிதன் உடல் இருந்துச்சுன்னா அவன் நீண்ட ஆயுளுக்கு அந்த உடலை தக்க வச்சு இருப்பாங்கிறதுக்கு வழிகாட்டினவன் அந்த பழனி மலையில் இருக்கிற சிலை. அந்த சிலையில் நிறைய ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் அதில் இருக்கு. பாஸ்பரஸ் அந்த செயல் அந்த சிலையில் இருக்கு. சுண்ணாம்பு தன்மையான கல் அந்த சக்தி அந்த சிலையில் இருக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய சக்தியாக சொல்லக்கூடிய அந்த பாதரசம் அதோட செயல் அந்த சிலைக்குள்ள இருக்கு. இப்போ மேலிருந்து அணுத்துவல்கள் கீழே வந்து அந்த அணுக்கள் மேலிருந்து வந்து கீழே தண்ணியிலையா மலைகள்லாம் உழுகுதில்ல, அதுக்குள்ள இருக்குல்ல ஒரு செயல். அந்த வடிவம்லாம் என்னன்னா இந்த பாஸ்பரம், இந்த சுண்ணாம்பு தன்மையான செயல், இந்த நான் சொன்ன பாதரசம், இது எல்லாமே ஒரு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க உடல்ல மேல் நோங்கும். இப்போ என் உடல்ல எது மேல் நோங்குது, எது பசியெல்லாம் அற்று போய் அந்த பற்று அற்று போய் இருக்கிறதுக்கு என்னன்னா பெரிய ரோல் வந்து இந்த பாஸ்பரமும் சுண்ணாம்பு கல்களும் அந்த சொல்றோம்ல பாதரசம், இதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட 3 தன்மையும் தீவிரமா என் உடலுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? நீங்க அந்த மாட்டோட கொழுப்புன்னு சொல்றாங்கல்ல, மாட்டு கொழுப்பு இருக்குல்ல, அந்த மாட்டு கொழுப்புல பாதரசம் இருக்கு. புரியுதா? அந்த பாதரச தன்மை இருக்கு. அந்த மாட்டு கொழுப்புலேருந்து வர்ற வெண்ணெய், அந்த வெண்ணெயிலேருந்து வர்ற அந்த வெண்ணெயை உருக்கி அதை நெய்யாக்கி அதுக்குள்ளேருந்து ஒரு பாதரச தன்மை உள்ள இருக்கு. அது மனித உடலுக்கு சில பேருக்கு ஏன் சேர மாட்டேதுன்னா, பாதரசத்தை நல்ல தன்மையில் இருக்கிறவன், அதனாலதான் ஞானி நெய்யை வந்து 2 சொட்டு அவன் கஞ்சி காய்ச்சும் போது 2 சொட்டு ஊற்றுக்குவான். ஏன்னா அவன் உடலுக்கு பாதரசத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். இப்போ உங்க உடலுக்கு அது சேராது. இந்த உடல் வேற மாதிரி இருக்கு, ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேர்ல இருக்கிற உடலுக்கு போய் எதை கொண்டு சேர்த்தாலும் சேராது. நாளைக்கு போய் நெய்யை வாங்கிட்டு சுற்றிட்டு அலையாதீங்க. முதல்ல வந்து உடல் ரிப்பேர் ஆன உடலை முதல்ல சரி செஞ்சுக்கிட்டு அப்புறமா பாருங்க இதில் ஏதோ பாதரசம் இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தில் நெய்யை மாட்டிட்டு அலையாதீங்க. இதுதான் பயமாக இருக்குது நான் பேசுறதுக்கு. புரியுதுங்களா? ஏதாவது பேசிட்டோன்னா வீடு முழுக்க நெய்யை வச்சு டப்பா அந்த நெய் டப்பா வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி பண்ணுவீங்களா?
பண்ணாதீங்க. அந்த மாதிரி உடலை ரெடி பண்ணிட்டு பண்ணுங்க. எல்லா வேலைக்கும் நெய்யெல்லாம் ஒத்துக்குமாங்கிறது தெரியாது, அந்த செயல் சொல்கிறேன். அப்போ இது உடலுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு தன்மைகள் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ பால், தயிர் இதெல்லாம் ஞானிகள் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. அப்போ பால், தயிர்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, அவங்கள தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கிறனால அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பால், தயிரை ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சாராயத்துக்கு சமன்ட்டான். சாராயம் ஒரு டம்ளர் குடிக்கிறதும் பாலும் தயிரும் குடிக்கிறதும் ஒன்று தான்ட்டான். புரியுதுங்களா? அதனால நீங்கள் எல்லாம் இப்போ சாராயம் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க பால் தயிருங்கிற பேரில். அதனால இதையும் ஓச்சிட்டு அப்புறம் நாளைக்கு மோர் கடைக்காரன் என்கிட்ட நின்ற போகிறான். இப்போக்கி இந்த உடலுக்கு தாங்கும். புரியுதா? இப்போக்கி நம்ம உடல் என்னன்னா எதை போட்டாலும் இந்த உடல் தாங்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் ஏன் விடப்பட்டுச்சு, ஏன் இதெல்லாம் அறவே தவிர்த்தாங்கன்னா அது குடல் வாளுக்கு ஆகலை, குடல் வாள்களுக்கு நேரடியாக ஆகலை. அடுத்தது என்னன்னா குடல் வாள்களில் இருக்கிற அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எது ஏற்படுதுன்னா சர்க்கரை நம்ம பயன்படுத்துகிறோம்ல டீக்கெல்லாம், அது குடல் வாள்களை நேரடியாக அது எதிர்ப்பாக இருக்குது. அது அந்த ஹோல்ஸை அதை அடைக்கிறதுக்கு ஒரு தீவிரமான ஒரு செயல் வடிவத்தை பண்ணுது. அதனால ஞானிகளை சொல்கிறேன், மனிதர்களுக்கு சொல்லலை. இதை மனிதர்கள் அப்ளை பண்ணால் உங்கள் வாழ்க்கை லேட் ஆகும். நீ முதல்ல ஒன்றை சுத்திகரிச்சுட்டு உனக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஞானியோட ஃபைல் எடுத்துகிட்டு வரணும். நீ ஞானியோட தியானத்தை, ஞானியோட உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது. நீ மனிதனோட செயலில் இருக்கிற, முதல்ல மனித செயல்லேருந்து மாறி மாறி அதுக்கப்புறம் ஞானி தியானத்தை அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் ஞானியோடைய உணவு, ஞானியோடைய பழக்க வழக்கத்தை அப்ளை பண்ணு. நீ ஆரம்பத்திலே மனிதனாக இருந்துட்டு ஞானியோட தவத்தை பண்ணனா உன் உடம்பு பிச்சுக்கிட்டு போய் நீ கிறுக்கு பிடிச்சி தான் அலையிற. புரியுதா? காகப ஜெண்டர் பண்ண தியானத்தை போய் ஊரில் கொடுத்துட்டு அலையிறியா? உனக்கு லூஸா லூஸ் இல்லையா? நீ காகப ஜெண்டர்னா எவன்? நீ யார்? நீ அவன் முதல்ல உடலை காயகல்பத்தில் அவன் வேற வடிவத்துக்குள்ளேருந்து அவன் பிரபஞ்சத்தால் சூட்சமத்தில் பல ஆண்டுகள் தயாராகப்பட்டிருக்கவன். அவன் இதுக்காகனே வந்திருக்கிறான். அவன் தியானத்தை போய் எடுத்துகிட்டு போய் நீ பண்ணுறேன் போகிறேன் சிவவாக்கியரோட செயல் எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன்னா அவங்க எங்கே இருக்காங்க, நீ எங்கே இருக்கிற? இது என்ன ஆகும்? அது சொல்லுங்க, இது என்ன ஆகும்? அது வான்வெளியிலேருந்து அருள் பெரும் ஜோதியாவே வந்தவருங்க ராமலிங்க சுவாமி. நீ ராமலிங்க சுவாமியை பின்பற்றிக்கிட்டு உட்கார்ந்தா இருக்கணும். அவரு தான் ஜோதியை காட்டணுமா வேண்டாமாங்கிறது அவர் தீர்மானிக்கணும். நீ நீயே ராமலிங்க சாமியா மாறிடுவேன்னு குதிச்சேன்னா நான் என்ன பண்றது? அகால மரணம் அடைஞ்சு போவ. புரியுதா? தியானம் பண்ணி அகால மரணம் தாங்க அடைகிறான் நம்ம ஆளுங்க. புரியுதுங்களா? குதிச்சிடுறாங்க கிணத்துக்குள்ள. ஞானியை கைத்தை கட்டி இறங்கிடுறாங்க. ஞானியோட தியானத்தை நான் பண்றேன், நான் நிலை அடைகிறேன், நான் அதை பண்றேன். அப்ப ஞானியோடைய பழக்க வழக்கத்தை, ஞானியோடைய உணவை, ஞானியோட செயல்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்றான் வாழ்க்கையில. அது அப்படி இப்படின்னு தலை தெரு அப்படியே ஓடுது, தெரிக்குது. உடல் தாங்குமா? உடல் உஷ்ணம் தாங்குமா? அவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள உடலை பக்குவப்படுத்தி ஒரு மரத்தை கொண்டு போய் நம்ம ஊர்ல மரம் வெட்டிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி களிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி களிகளை தைலமாக தடவம்ல, ஆரேஸ்வரி களிகள்னு சொல்லுவாங்களா, அந்த களிகளை வெட்டிட்டு நல்ல ஒரு பெரிய குளத்துல அது உள்ள மரத்தை இறக்கி கல்லெல்லாம் உள்ள வச்சு அந்த மரத்தை ஒரு வாரத்துக்கு தண்ணியில ஊற வைப்பாங்க. அதுல ஒரு பதம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்குள்ள ஒரு செயல், அந்த மரம் பதமா ஆகும். அந்த மாதிரி முதல்ல உடலை பதப்படுத்தி, உடலை பக்குவப்படுத்தி தியானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒரு வேலை செய்யணும். ஒரு ஞானியோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பேச மாட்டார். இப்போ நான் உங்களை தியானத்தெல்லாம் என்ன தியானம், எப்படி தியானம், எப்போ பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனா ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும் போது உன் தியானத்துல பண்ற தவறுகளை நான் கரெக்ட் பண்ணி விட்டுட்டே போயிட்டே இருப்பேன். நான் வேற டாபிக் பேசுவேன், நீங்க உட்காந்துருப்ப. ஆனா என்னோட ரோல் என்ன தெரியுமா? நீ டுபாக்கூர் வேலையை தியானம் பண்ணி ஒன்று பார்த்துருப்ப. அந்த டுபாக்கூர் தான் நான் கரெக்ட் பண்ணணும். இதுதான் என்னோட வேலை. பேச்சு இந்த பக்கம் நடக்கும், எண்ணெய் சட்டி கொதிச்சிருச்சு, வடை போடுறது தனியாக வடை போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த பக்கம் நீ ஒரு சைடில் ஒரு தியானம் பண்ணியிருப்ப. நைட்டு 11 மணிக்கு ஒரு தியானம், அப்புறம் இடையில தூங்கி எழுந்திரிச்சு பாத்ரூமே வரல, அப்போ உட்காரு ஓம் நமச்சிவாயா வா வா வா, அப்போ ஒரு தியானத்தை போட்டு தள்ளிடுவ. உனக்கு எப்பப்பெல்லாம் எவன் காணொலியெல்லாம் கேட்குறியோ, யூடியூப்பை எப்பப்பெல்லாம் திறக்கிறியோ, அப்போ நீ உனக்கு அப்படியே உள்ளேருந்து ஒரு நாகம் டபார்னு பிளந்து வெளியில வந்துடும். வந்தோடனே நீ உட்காந்துருவ, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு உட்காந்து ஒரு தியானத்தை நீ தாக்கிடுவ. அப்புறமா அப்படியே வருவ, எந்திரிச்சு உடல் உஷ்ணமாயிருச்சு, பாத்ரூமே வரல, நெஞ்சு அடைக்குது, வயிறு உப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லி
இப்போ நம்ம பையன் இந்த யூடியூப் அவனுக்கு நம்பரை போடுவாங்க, போட்டு இந்த மாதிரி உடல்லாம் ஒவ்வாமையாக இருக்குது, ஐயாட்ட சொல்லுங்க கொஞ்சம். ஐயாவுக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அதை சமன் பண்ணணும். இப்போ நம்ம ரோல் என்ன, சரி இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுட்டாயா அப்படின்னு நம்ம கேட்காம நம்ம வந்து அதை சூட்சமத்தில் எப்படியாவது அதை பழுதுபடுத்துகிற சரி செய்யணும். நான் ஒரு நாளாவது நான் வந்து உங்கள்கிட்ட போய் திட்டி கேட்டிருக்கேன்னா, ஏன் இப்படி குறுக்கு வழியில் அங்கிட்டு தாவுறீங்க இங்கிட்டு தாவுறீங்கன்னு சொல்கிறேன், நம்ம கேட்குறேன்னா அதை வந்து என்ன பண்ண முடியும்? அது சூட்சமத்தில் அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி சிறு வயதுங்கிறத எதை சொல்கிறேன்னா, எனக்கு தியானம் வந்து சிறு வயது குழந்தையா இருக்கும்போது தப்பு பண்ணும்போது பதஞ்சலி வந்து குச்சியை வச்சு என்னை அடித்தான், சூடு போட்டான். உங்களெல்லாம் நான் அடிக்கிறது இல்லை, சூடு போடுறது. அவன் எனக்கு சூடு போட்டான். இப்படி போனன்னா தியானம் வராதடா, பைத்தியம் முடிச்சு போயிடும் சொல்லி அவன் வந்து ஒழுங்குபடுத்தினான். நாம் வந்து சின்னோண்டு தியானம் கிடைச்சோடனே நாம் வந்து பெரிய குருநாதர்னு அப்படியெல்லாம் சிப்கட்டியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊன்னு அப்படியே ஒரு மாதிரி பேசுறது போகிறது டீ கடையிலலாம். அவன் கூப்பிட்டு சொன்னான், உனக்கு கீழே காலுக்கு கீழே ஒரு சூடு வச்சுருக்கேன், அடுத்து நாக்கில் சூடு வைப்பேன், வைக்காம நீ பார்த்துக்க, ஒழுங்கா பேசாமல் கப்பு சுப்புன்னு இருக்கணும், அதனால தான் உன்னை எவனையும் சந்திக்க விடாமல் நான் வச்சிருக்கிறேன். வந்திருக்கிறதே 2 பேர் வரான், அவன் வந்து உனக்கு டீ வாங்கி கொடுக்க வந்துட்டு இருக்கான், அவனையும் கட் பண்ணிட்டு அப்புறம் உன்னை காய விட்டுருவேன், பார்த்துக்க. மத்தியான சொத்துக்கு அப்புறம் நீ வந்து சும்மா உட்காந்துருக்கணும். இப்போ வர்றவன் ஒருத்தன் டீ வாங்கி தர வரான், ஒருத்தன் சோறு வாங்கி தர வரான், அவங்ககிட்ட நீ கடவுள் கடவுள்னு கதை சொல்லக்கூடாது. அவன் கேட்பான், சாமிஜி நீங்கள் உட்காந்து தியானமாக பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன, இந்த இப்போ கிரிவல பாதையில் அந்த வாத்தியார் வேலையை விட்டுட்டு அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்காருல்ல, அவரெல்லாம் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ அவங்க சூட்சமத்தில் போய் சொல்கிறதே கிடையாது. இப்போ போகிறவன் வரவன் கிரிவலம் போகிறவன்லாம் என்ன பண்ணுறான், அவனோட வாழ்க்கையில் ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு தான் போகிறாங்க. அது தெரியாமல் அந்த பார்ட்டி உட்காந்து அது கடவுளாங்க, கடவுள் வந்து இந்த பக்கமும் இருக்கிறார், கடவுள் அந்த பக்கமும் இருக்கிறார், திருவண்ணாமலையில் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்கிறது உன் வீட்டிலே உட்காந்து சொல்லலாம்ல. இதை எதுக்கு கிரிவல பாதையில் வந்து உட்காந்து ஒரு இதை என்ன சீட்டது படத்தா ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த கொசுக்கடியில் இங்கே படுத்துட்டு ஏன் அந்த கதையை சொல்லணும்? நீ வந்தது எதுக்காக வந்த? திறவரம் மேற்கொண்டது எல்லாத்தையும் கொடுத்ததெல்லாம் எதுக்காக கொடுத்த? ஒரு அனுபவத்தை பெறத்தானே வந்த. அப்போ அனுபவத்தை பெறதானே ரோல் இருக்கணும். அப்புறம் ஏன் இங்கே தேன் விற்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கா நீ? அங்கேயே உட்காந்தாலும் உன் மூஞ்சை மூடிட்டு உள்ளே உட்காந்து அந்த வேலையை ப்ராசஸை என்னன்னு பார்க்கணும்ல. இப்போ இதே வேலையை நான் பார்த்தேன் திருப்பரங்குன்றத்தில். அப்போ பதஞ்சலி என்ன பண்ணால், எனக்கு அவ்வப்போது வந்து சூடு வச்சுக்கிட்டே இருப்பான். சமயத்தில் கேட்கலன்னா என்ன பண்ணுவான், கழுத்தை சுற்றி வெளியே கட்டி விட்டுருவான், கொளுத்தி விட்டுருவான். அப்போ என்ன ஆகுவேன், பேசாமல் படுத்துக்குவேன். ஏன்னா பெரிய தொந்தரவு வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன், வாயை திறக்கக்கூடாது. அப்படி சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், டெலிஃபோனை போட்டு யாராவது ஒருத்தனை கனெக்ட் பண்ணிடுவேன். அது தியானத்தில் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது சொல்லுங்க. இப்படி நான் ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்குறேன்னா, ஒருத்தன் 2 பேர் தான் இருப்பான் ஃபோனில், அவன்கிட்டையும் கொடுக்குறது. அப்பையும் அவன் வந்து மானாங்கனியாக திட்டுவான், இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா, எல்லாம் செய்யாத, வளர முடியாதுடா, பெரிய விஷயத்த செய்ய முடியாதுடா, உடல் வீணாக போயிடும், அமைதியாக இரு, இதெல்லாம் தியானம் கிடையாதுடா, இதெல்லாம் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நினச்சிக்கிட்டு இருக்க இது அனுபவம், இது ஒரு செயல்னு. இல்லை ஒன்றும் இல்லைடா, போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குடா, அதுக்குள்ளே ஒரு 4 வீடை பார்த்துட்டு இதுதான் நகரம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம்லாம் நினைக்காத, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா அப்படின்னு சொன்னாங்க. எங்களை ஒரு மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க, தீர்த்த மலை. இந்த வருதுன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அப்படியே செங்குத்தலாக போகுதுங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா இப்படி ஏறிட்டு கிடக்குற, உனக்கு என்னடா பிரச்சனை, பைத்தியம் முடிச்சிட்டாடா அப்படின்னு உள்ளேருந்து திட்டிகிட்டே இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், அந்த கூட அழைச்சிட்டு போகிறவன் ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு அந்த கம்பெல்லாம் வெட்டிக்கிட்டே வர்றவன், வாங்க அந்த உச்சியில் தாங்க அங்கே ஒரு வேலை இருக்குது, வாங்க 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 வாங்கன்ட்டு போகிறான். சரி நானும் இப்படி நடக்க முடியாமல் நடந்துட்டு வரேன். பின்னாடி மலேசியாவிலேருந்து ஒருத்தன் வந்தேன், ஆனந்தம் குருநாதா, ஆனந்தமாக இருக்கு. இப்போ பின்னாடி இன்னொருத்தன் வரான், சதீஷ்னு ஒருத்தன் சென்னையிலேருந்து. அடுத்தது ஐயா, அடுத்தது எந்த மலைக்கு போகிறோம் அப்படிங்களா? டேய் இந்த மலையிலேருந்து நான் வீட்டுக்கு போவேனான்னு தெரியல, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அசந்து கிசந்து போய் அப்படியே நொந்து போய் அப்படியே பைய இந்த பச்சை உடம்பு குழந்தை பெற்ற பொம்பளையை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே சோர்ந்து போய் எனக்கு இது தேவையா அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஆனந்தம்னு குரல். மேலே போனால் ஒரே ஒரு பிள்ளையாரை மட்டும் வச்சுருக்காங்க. அப்போ மேலே கேட்குது, உனக்கு தேவையா, உனக்கு இது தேவையா, போடா இறங்கி போடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா, திருப்பி அங்கேருந்து அப்படியே அந்த காலை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே வர்றேன். நான் தள்ளாடி வர்றேன். இதெல்லாம் வந்து ஒரு இந்த மலைக்கு நம்ம போகணும், இந்த உடல் அந்த மாதிரி ஒரு துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது.
ஆனால் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானித்து நம்ம செய்யணும். ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் மலை ஏறக்கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது, ஓடக்கூடாது, மூச்சு வாங்கக்கூடாது. வாங்கினா உயிர் போயிடும். எனக்கெல்லாம் என்னன்னா ஓடக்கூடாது, இடுப்பு ரொம்ப நாளைக்கு குமிஞ்சு நிமிரெல்லாம் கூடாது. ஏன்னா சுவாசம் வந்து சுவாசத்துல தான் எனக்கெல்லாம் வேலை. வேற எந்த சோறு கஞ்சி வேற எதுவும் நான் எதுவும் கிடையாது. முழுக்க சுவாசம் தான். சுவாசத்தை டிராப் பண்ணக்கூடாது, சுவாசத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தெரியும் சீரா. நான் சொன்னேன்ல, நாங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம்னா அந்த மகுடி ஊதும் போது அப்படி மூவ் பண்ணுவோம். அதான் டான்ஸ், நடராஜர் டான்ஸ். அப்படி மூவ் பண்ணுவோம், அப்புறம் இப்படி மூவ் பண்ணுவோம், அப்புறம் இப்படி மூவ் பண்ணுவோம். அந்த மலையில் ஏறும்போது என்ன ஆயிடுச்சு, அங்குது இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுது, சுவாசம் கண்ணாப்புண்ணான்னு ஆகுது, உடல் மாறுது. உடல் அப்படியே இப்படி சாயிற மாதிரி வருது, இப்படி சாயிற மாதிரி வருது, இப்படி உழுவுற மாதிரி வருது. இங்கிட்ட ஆனந்தங்கிறாங்க அவங்களுக்கு ஆனந்தம் அந்த உடல். இப்போ எனக்கு ஆனந்தமா இருக்காது. ஏன்னா இதோட தன்மை வேற. அப்போ இதை எப்படின்னா பூ போல ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் சொல்றது, தியானம் பண்ணும்போது ஒருத்தன் ஜிம்முக்கு போகக்கூடாது, டான்ஸ் கிளாஸ் போகக்கூடாது, சனிக்கிழமை இப்போ புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, பெரிய படிக்கட்டில் பிடிச்சிக்கிட்டு கடுமையாக ஏறக்கூடாது, மலைகளில் போய் செங்குத்தான மலையில் ஏறக்கூடாது. இதெல்லாம் யாருன்னா ஒரு உயர்ந்த தியானத்தில் இருக்கிறவன் இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சா சுவாசம் வந்து பாதிக்கும், சுவாசம் வேற மாதிரி அது மாறும். அப்போ மாறும்போது உடல் தன்மையில உடல் வந்து ஒவ்வாமையோ, உடல் வந்து சரியா விஷயத்தை ஏற்படுத்தும், கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் உடலுக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆர்வத்துல கீழே இருந்து பழனி படிக்கட்டை கடன்னு ஏறி போய் 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் தொடரேன்னு போய் அந்த லாஸ்ட் படிக்கட்ட போய் உட்கார்ந்தா சாவர கண்டிஷனுக்கு ஆயிட்டேன். அந்த படிக்கட்டிலே படுத்து கிடக்குறேன். ஒருத்தன் நினைச்சிட்டான் பக்தி ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு இவரு. நான் சாகர கண்டிஷன்ல இந்த இழுத்துக்கிட்டு கிடக்கும்ல, இதே மாதிரி இழுத்துட்டு கிடக்குறேன். அவன் வந்து ஏதோ முருகன் மேல ரொம்ப பக்தியில இவர் இப்படி இருக்கிறாரு. நான் உள்ளுக்குள்ளே திட்டேன், பாவியலாடே, தண்ணி கூட கொடுக்க ஆளு கிடையாது, கூட்டம் முருகான்னு கத்திட்டு போறாங்க. அவன் சொன்னா, நீ ஏன்டா அப்படி ஓடின கடை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்து அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற வரைக்கும். அந்த சுவாசம் கிளம்பிருச்சுன்னா தீவிரமாயிரும். நரம்பு மண்டலங்களாம் வேலை செய்யறோம், உடல் பேலன்ஸ் பண்ண முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, எல்லாமே நடக்கும் ஒரே நேரத்தில். அங்கே வந்து ஸ்டாண்டே பண்ண முடியாது. அந்த விமானத்தை லேண்டிங் பண்ணும்போது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும், கட்டுப்பாட்டை இழந்துட்டா என்ன ஆகும், போராடுவார்ல அவரு. அந்த மாதிரி நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்போ 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் போராடி அதை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டாந்ததுக்கு அப்புறம் அப்படியே டயர்டாகி அப்படியே இந்த கோமாவிலேருந்து ஒருத்தர் முழிச்சு வருவான்ல, அந்த மாதிரி அப்படியே பைய வந்து அப்படியே உட்காந்து நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்த வேலை தான் இந்த தீர்த்த மேலே வேலை. இதெல்லாம் இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும். இது இல்லை, மழையா பெய்யுது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் வந்து இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய பயணம், என்னோட செயல் என்னன்னா, நான் வந்து இந்த மலர் மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பிசிக்கலாக அப்படி இப்படி வீரம் வாள் அதெல்லாம் கிடையாது. இது ஒரு காற்று, அப்படியே அது பைய தான் அதை ஏற்கிறது போகிறது, அப்படி தான் அதை ஆக்ஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப கடுமையான வேலையெல்லாம் இது செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்போ செஞ்சால் என்னன்னா, இது இந்த உடலை விட்டுரும், வேற ஒன்றும் நடக்காதாங்க. இந்த உடலை தக்க வைக்க முடியாது, புரியுதுங்களா? அப்போ அது பாட்டில் அது இயங்கிக்கிட்டு காற்றா இயங்கும், இந்த உடல் இருக்காது. இந்த உடலை தக்க வைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பதமான வேலைகளை பக்குவமாக அதை கரெக்டாக செய்யணும். செஞ்சாதான் அது ஒரு நிகழும். அதனால தான் தியானத்துக்குள்ளே எப்பயுமே அந்த மாதிரி ஒரு வேலைகளை நம்ம வந்து சொல்கிறது. அதே மாதிரி உங்களெல்லாம் வந்து தியானத்தில் கொஞ்சம் உங்களை வந்து பெரிய அனுபவம் கொடுக்கறத தாண்டி நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை சரி செய்யறதோ, உங்கள் உடலை சரி செய்யறதோ, உங்கள் சுவாசத்தை சரி செய்யறதுக்கெல்லாம் காரணம் நாமளே காற்றாக இருக்கிறனால தான் இந்த வேலை செய்யறோம், புரியுதுங்களா? அந்த சூட்சமங்கிறது என்னன்னா, காற்றா இருக்கிறனால தாங்க சூட்சமமா வர முடியும். காற்று அதிகமான தன்மையில காற்றோட செயல்ல நம்ம இல்லைன்னு வச்சுங்களேன், சூட்சமத்துல எல்லாம் உங்களோட ஒரு செயல் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? நானே ஒரு பற்றாக்குறை காற்று கொண்டவனா இருந்தேன்னா என் காற்றை எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும்? இதுதான் விஷயம். அதனால அதை நீங்க வந்து பார்த்துக்கணும்.